அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அண்ணே அண்ணே ஏய் வைரம் இங்கதான் இருக்கேன். அண்ணே உனக்கு தெரியுமா? என்னடா என்ன ஆச்சு? அண்ணே அந்த சித்தார்த் வந்துட்டானே. என்ன சித்தார்த் வந்துட்டானா? நம்ம பொண்ணுடா சிந்து. சிந்து வந்தாச்சுண்ணே. வைரம் வைரம் என்ன சொல்ற? சிந்து வந்துட்டாளா? ஆமாண்ணே. எப்போ இங்க வீட்டுக்கு வந்துட்டாளா சிந்து? வீட்டுக்கு வரல. வேற எங்க? வைரம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுல. வந்துட்டானே ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த சித்தார்த்தோட அப்பனை பார்க்க வந்திருக்கா. சித்தார்த்தோட அப்பாவையா? அபிமன்யுக்கு என்னாச்சு? என்னென்ன இப்படி விசாரிச்சிட்டு இருக்க? உன்னை எந்த அளவுக்கு மிரட்டி நம்மள எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பார்த்து உருவாக்கணும் கம்பெனியவே புடிங்கிட்டான். இன்னும் என்ன அவனை பத்தி இப்படி விசாரிச்சிட்டு இருக்கீங்க? வைரம் ஏன் இப்ப இப்படி கோவப்படுற? நம்ம பொண்ணு இங்க வந்தாச்சுல, எனக்கு அது போதும். பாவா அம்மா சிந்து உனக்கு கால் பண்ணாளா? என்கிட்ட ஒண்ணு சொல்லலையே. எப்போ கிளம்புனா எப்ப வந்தா எப்படி? அதெல்லாம் தெரியலண்ணே. இருவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. இருவுக்கா? என்ன வைரம்? ஏதோ உங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம என்ன கூப்பிடவா? நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சிந்து. ஐயோ எவ்வளவு தூரம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? வேண்டாத கடவுளே இல்ல. பொண்ணு நல்லபடியா இங்க வந்துடணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் வைரம், இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சிந்துவை பார்த்துட்டா போதும். அண்ணே என்னடா? அண்ணே என்னன்னு சிந்து சிந்துன்னு சிந்துவை பத்தியே பேசிட்டு இருக்க? இந்த சித்தார்த்த நினைப்ப உனக்கு மனசுல வரலையா? அவன் மேல கோபம் இருக்கதான் செய்து. ஆனா நம்ம பொண்ண நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டான்ல. இனியாவது அவனை நம்ம கவனிக்க வேண்டாம். வைரம் கம்பெனி அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ண எதுவுமே தெரியாம இரு சக்தி ஜீவா யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு புரியாம கம்பெனிக்கு போங்கன்னு சொல்றதால போக வேண்டாம்னு சொல்றதால தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். இவ்வளவு கஷ்டத்திலயும் என்ன நீ யோசிக்கிறனே? எல்லாம் புரியுதுடா. அண்ணே யோசிக்க ஒண்ணு இல்ல. ஆனே இனியும் சித்தார்த்துக்கிட்ட சிந்துவை விட்டுட்டு இருந்தா நம்ம சிந்துவுக்கு தானே ஆபத்து. இப்பவே போய் சிந்து கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த சித்தார்த்துக்கிட்ட இருந்து சிந்துவை கூட்டிட்டு வருவோம். அண்ணே அதுக்காக சித்தார்த்த சும்மா விடக்கூடாது. இந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணா நம்ம பொண்ணு போட்டோ எல்லாம் சென்ட் பண்ணி கடைசியில கொன்றுவேன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. அதுக்கு அவனை சும்மா விடக்கூடாது. ஆமா கரெக்டா சொன்ன. அம்பேடி போனது கூட கவலையா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நானால சிந்துவை காமிச்சு மிரட்டி அப்படியே நரகத்துல இருந்த மாதிரி இருந்ததுடா. நரகத்துல இருந்த மாதிரி இருந்தது. வைரம் நீ சொல்றது சரிதான். நீ நம்ம சிந்து சித்தார்த்து கூட இருக்கிறது சரி வராது. அவங்க கூட எப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பொண்ணு அவங்கிட்ட விடுறது என்னடா தப்பு, ரொம்ப தப்பு. இந்த ஒரு தடவை அவனால கஷ்டப்பட்டது போதும். எந்த ஹாஸ்பிட்டல்? அவன் அபிமன்யு இருக்கிற அதே ஹாஸ்பிட்டல் தானே? சரி வாடா ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன ஏதுன்னு பேசிடலாம். சரிண்ணே. வைரம் திரு கிட்ட கால் பண்ணி பேசுனது அண்ணே திரு ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கிட்டு இருந்தனால நான் கேட்டேன். அதுவும் மொட்டை மாடிக்கு போய் தனியா பேசிட்டு இருந்தான். இப்ப திரு கிட்ட சொல்லலாமா? திரு கிட்ட சொன்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சிந்துவை நினைச்சு நம்ம நரக வேதனை அனுபவிச்சது போதும். சிந்து கிட்ட பேசிட்டு சிந்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லார்கிட்ட பேசிக்கலாம். சரிண்ணே கிளம்புவோம். ஆமா திரு 1 மணி நேரம் கழிச்சுதான் போறேன்னு சொன்னா. அதுங்குள்ள போய் சிந்துவை கூட்டிட்டு வந்துடலாம். சரி வைரம். என்னடா ஆச்சு? அதுவா? இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுதானே? அதை பிடிக்க கொஞ்ச நேரம் ஆகாதுடா. சரத்து இவன் எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அடி முட்டிக்கு முட்டி தட்டுறா. முட்டை கண்ணு மொழியா அவசரப்படாதடா. இவன் ஏன் இப்படி சொல்றான்? அப்புறம் யார் அவசரப்பட்டாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுவாடா. நானா? நீ ஏதான் இல்ல எனக்கு புரியல. புரியாதுடா. அது எப்படி புரியும்? என்னதான் இருந்தாலும் உங்களை விட நான் மாசுதான்டா. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாம். ஆனா வில்லனா இருக்கிறேன்னா உங்களை எப்படி ஓட விடுறேன், கஷ்டப்படுத்துறேன், துன்பப்படுத்துறேன், துயரப்படுத்துறேன். இதெல்லாம் வில்லனால மட்டும்தான் முடியும். சும்மா ஹீரோன் மாஸ் வேணா காட்டிக்கலாம். இதோட நிறுத்திக்கோ. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்னடா ஓவரா பேசுற? நீங்க பொறுமையா தான் சார் பேசணும். ஏன்னா கருவி என் கையில இருக்குல்ல. அது எந்த கருவி என்ன நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி சார் அவசரப்படாதீங்க சார், அவசரப்படாதீங்க. இன்னும் 1 hour தான். 1 hour தான் சார் எனக்கு டைம். 1 hourல நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யலனா அப்புறம் அந்த கருவியை உயிரோட பார்க்க முடியாது. என்னடா என்ன சொல்ற? யார பத்தி பேசுற? அத சொல்ல முடியாது. அப்பா எனக்கு என்னமா இவன் விளையாட்டு காட்டுற மாதிரி தோணுது. இவன் கிட்ட பேசுறது நம்ம டைம் தான் வேஸ்ட். கரெக்டா சொன்ன ராம். எங்களை ஏதாவது டைவர்ட் பண்ணலாம் நினைக்கிறியோ? ஒன்னும் கதைக்காகாதுடா. சார் இங்க பாருங்க சார், நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல, ஏமாத்தல. கரெக்டா 1 hour தான் சார் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்த பண்ணது கூட இந்த பத்திரத்துக்காக இல்ல சார். ஒருவேளை நான் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த சித்தார்த்த திடீர்னு வந்து முரட்டுத்தனமா என்ன கொல்றேன்னு நிப்பான். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என் உயிரை நான் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நான் காலையில பார்த்த ஒரு வேலை இப்ப திரும்பவும் ரத்னமேன் கம்பெனி என் பேருக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற?
இப்போ இப்போ என் கண் முன்ன ரத்னமன் கம்பெனி ப்ராப்பர்ட்டி எல்லாமேவும் ப்ராப்பரா ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி இந்த ரத்னம் கையெழுத்தோட ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும். இல்லனா அந்த கருவி உயிரோட இருக்காது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கருவின்னு உன்ன. சார் சார் அவசரப்படாதீங்க சார். இல்ல இவனா போனு. அடடா போன் வருதே. ஒருவேளை தேட ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஹலோ என்ன என்ன ஜீவா என்னடா என்ன ஆச்சு ஜீவா? அப்பா 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 என்ன பாருப்பா. இங்க பாருப்பா உன் மவன் வந்திருக்கேன். அப்பா சித்து வந்திருக்கேன்ப்பா. கண்ணை திறந்து பாருப்பா. அங்கிள் நான் தான் அங்கிள் சிந்து வந்திருக்கேன். எழுந்திருங்க அங்கிள். அப்பா உன்னோட ஆசை உன் ஆசை எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி பாக்குறதா. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நீ பாக்கலைங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. அப்பா நான் சிந்துவை தான்ப்பா கல்யாணம் பண்ணிருக்கேன். இத நான் வந்து திரும்ப உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். கண்ணை திறந்து பாருப்பா. அப்பா சிந்து தான் உங்ககிட்ட பேசுறா. எழுந்து பேசுப்பா. அப்பா ப்ளீஸ்பா எனக்காக எழுந்து பேசுப்பா. சிந்து பாரு கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறாரு. இவரை பாக்குறதுக்காக தானே நம்ம வேகமா வந்தோம். இப்ப நான் வந்ததும் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னடா இப்படி குழந்தை மாதிரி? அதெல்லாம் அங்கிள் எழுந்திருப்பாங்க. இங்க கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் இல்ல. நேத்து கூட சிஸ்டர் 4 தடவை மூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம வந்ததுல இருந்து பாத்துட்டோம். கொஞ்சம் கூட ஒருவேளை என் அப்பா என்ன பார்க்க விரும்பலையா? சித்து அப்படிலாம் பேசாதடா. நீ கஷ்டப்படாம சந்தோஷமா பேசு. முடியல சிந்து முடியல. அப்பாவை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவே எத்தனை மாசம் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம கல்யாணத்து அன்னைக்கு படுத்தவரு இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சிந்து அவரோட ஆசையெல்லாம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நான் வாழணுங்கிறதான் அதை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டாரு. ஆனா அது இப்ப நடந்துருச்சு. ஆனா அதை பார்க்க முடியாம இதுக்குதான் பொதுவான ஹாஸ்பிட்டல் வர்றதே இல்ல. அந்த இவரை பார்த்தாலேவும் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா. சந்தோஷமா பேசு. சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அங்கிளுக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் அவரோட மறக்க முடியாத நினைவு, இந்த மாதிரி பேச சொன்னாங்க. பேசதான் அவருக்கு கான்சியஸ் வரும். சும்மா எப்ப பாரு கவலைப்பட்டு அழுதுகிட்டு. சித்து நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்ப இருக்கேன் இல்ல. இன்னைக்கு நீ வந்து பேசுறீல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட பேசு. அப்பா ஓ எழுந்திரியா. சித்து வந்திருக்கேன். மகன் வந்திருக்கையா. எனக்குலாம் கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? சின்ன பிள்ளையிலதான் என்ன தவிக்க விட்டு போனேன். இப்பவும் பாரு. ஆனா உன்னையா உனக்கு நான் மகனா பிறந்துட்டு சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டு இப்பவும் கஷ்டப்படுறேன். ஏயா என்ன போட்டு கொடுமைப்படுத்துற? எழுந்திரியா. எழுந்து கண்ணை திறந்து பாரு. ஐயய்ய சந்தோஷமா பேசுடா. பழைய நினைவுகள்லாம் பேசுடானா இவன் என்ன இப்படி பேசுறான்? சரியா போச்சு. சிட்டு நீ இப்படியே பேசு. அண்ணா முழிச்சு பாப்போமா அப்படின்னு நினைக்கிற அங்கிள் கூட இவன் இன்ச தாங்க முடியலப்பான்னு கண்ணை முடிக்காமனு படுத்துக்குவாரு. ஏய் சிந்து பின்ன என்னடா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேசுடா. எனக்கு இந்த மனசனை இப்படி பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. சந்தோஷமா அப்பா ஓ அப்பா இங்க பாரு. நாம உருவாக்குன கம்பெனி இப்ப சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கப்பா. இந்த மாசத்துல நல்ல லாபம். உனக்கு தெரியுமா? பெங்களூர்ல இருந்து பார்த்ததை விட இப்ப நான் இங்க வந்து ஆன்லைன்ல பாக்குறது நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கியா? அப்புறம் இதெல்லாம் எதனால தெரியுமா? சொல்லியா தெரியுமா? ஏன் சிந்து ஓ மருமக நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்த நேரையா? ஆமையா நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்த நேரம். பாரு கண்ணை திறந்து பாரு. நமக்கு எதுவுமே வேண்டாம். நீ நான் நம்ம சிந்து 3 பேர் மட்டும் எங்கேயாவது தனியா போய் சந்தோஷமா வாழலாயா? கண்டிப்பா சிந்து உனக்கு ஒரு நல்ல மகளா இருப்பா. சந்தோஷமா 3 பேரும் வாழலாயா? கண்ணை திறந்து பாரு. பழைய பகை எல்லாத்தையும் விட்டுருவோம். எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். ஆயா நம்ம 3 பேர் போய் சந்தோஷமா இருப்போம். பாரு என்ன இழந்து பாரு. ஹலோ தம்பி நான் சத்யமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். தம்பி என் பொண்ணுங்க உங்க ஆபீஸ்க்கு இருக்கும் வந்தாளா? ஆபீஸ்கா? இல்லையே சார். ஆபீஸ் இன்னும் ஓபன் பண்ணவே இல்லையே. என்ன சார்? தம்பி என் பொண்ணு காலையில பார்க்குக்கு போறேன்னு போனா. எப்பவுமே காலையில போவாளே வாக்கிங். ஆமா சார். காலையில போனவ இன்னும் வீட்டுக்கு வரல தம்பி. சார் என்ன சார் என்ன சொல்றீங்க? ஜீவா என்னடா என்ன ஆச்சு? ஜீவா ஏய் சத்யமூர்த்திடா. அவர் பொண்ணு ஜோ காலையில பார்க்குக்கு வாக்கிங் போனவ இன்னும் வீட்டுக்கு போலையாண்டா. இன்னும் வீட்டுக்கு போலையா? டேய் ஜீவா எதிர்பார்த்தேன்டா. நான் நினைச்சது சரியா போச்சு. அப்போ என்னடா அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசுற பழகுற 2 பேத்துக்குள்ள ஏதோ சம்திங் நினைச்சேன். பாத்தியா அந்த பொண்ணை காணோன்னு அவங்க அப்பே உனக்கே போன் பண்றான்.
அப்பனா நான் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். நான் கூட சம்மந்தம் இல்லாத யாரையோ தூக்கிட்டோமோன்னு கொஞ்சம் டவுட்ல இருந்தேன். அப்பாடா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இனி அந்த பொண்ணை வச்சு மிரட்டி பத்திரத்தை முடிச்சிட்டு தான்டா இடத்த காலி பண்ணுவேன். ஏ ஜீவா, பார்க்குக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேளு. சத்யமூர்த்தி சார் காலையிலே போயிட்டா தம்பி. இப்ப கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அவன் போனுக்கு கால் பண்ணி பாக்குறேன், நாட் ரீச்சபிள். பார்க்கு ஃபுல்லா நானும் தேடிட்டு வந்துட்டேன். பையங்களி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா. என்ன எதுன்னு தெரியல தம்பி, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு. சார் பதட்டப்படாதீங்க சார், நானும் பாக்குறேன். தம்பி கொஞ்சம் என்ன எதுன்னு பாருங்க. அப்படியே ரத்னம் சாருக்கும் கால் பண்ணி நான் கேட்கறேன் சார், கேட்டு சொல்றேன். தம்பி இப்படி எல்லாம் வராம அவ இருக்கவே மாட்டா. இப்படி எங்கேயாவது போறேன் லேட் ஆகுதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவா. என்னன்னு தெரியல தம்பி, என்ன காணோம். எஸ் சார், நீங்க பதட்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே தம்பி, ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார், ஜோ வீட்டுக்கு வந்துட்டாலும் எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே தம்பி. என்ன சார் என்ன பாக்குறீங்க? எப்படி வில்லனா நான் பெருசு தானே? ஏய் தர்மா, அசத்திட்டடா. நான் கூட நினைச்சேன்டா என்னமோ ஏதோன்னு ஒன்ன நம்மள மாதிரி தானே இவனும் சொதப்பிட்டு இருக்கான். இவன் என்ன பெரிய அறிவாளியான்னு நான் இப்ப ஒத்துக்கிறேன் தர்மா. நீ பெரிய அறிவாளி, தரமான வில்லன். ஐயோ தாசு, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதே. ரொம்ப புகழாத தாசு. இடே அப்படியே சைடு கேப்ல. அப்பா சார் என்ன சார்? ஏண்டா போர்ஜரி தான் பண்ண, ஏமாத்தின, பொறுக்கித்தனம் பண்ணேன்னு பார்த்தா இப்ப பொண்ணை கடத்துற அளவுக்கு எங்கடா இருக்கா அந்த பொண்ணு? சார் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். ஏய் சரத்து, நீ இந்த பக்கம் வா. நான் அடிக்கிற அடியில எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும். வா ஒரு நிமிஷம் சொல்லுடா, எங்க அந்த பொண்ணு? இங்க பாருங்க சார், என்னோட டிமாண்ட நீங்க ஏத்துக்கோங்க. எனக்கு ரத்னமன் கம்பெனி ப்ராப்பர்ட்டி வேணும். நீங்க இப்பவே சைன் பண்ணி கொடுங்க. நான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடுறேன். சார் ஆனா 1 hour தான் டைம். 1 hourல நான் உங்களுக்கு கால் பண்ணல, இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு நிக்கிறவன் அந்த பொண்ணை கழுத்து அறுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். என்னடா என்ன சொன்ன? டேய் முத ஜோவை எதுக்குடா கடத்தின? சொல்லுடா, ஏன் கடத்தின? அவளுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ சம்பந்தம் தானே? என்ன நானா? ஆமா, நீ இந்த ரத்ன குடும்பத்துக்கு சம்பந்தம் தானே? அது மாதிரி இதோ இந்த பத்திரம் பிளான் கேன்சல் ஆனதுக்கும் நீ தான் காரணம். பரவாயில்ல, இது தெரியறதுக்குமே அந்த பொண்ணை தூக்கிட்டேன். எல்லாம் யோசனைடா. அச்சி போய மூடு. ஏதாவது பண்ண நீ என்கிட்ட மோதணும்டா. அதை விட்டு எதுக்குமே சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ண போய் என்ன சம்பந்தம் இல்லையா? ஏண்டா ஜீவா, சம்பந்தம் இல்லாமையா நீயும் அந்த பொண்ணு என் நேரம் ஒன்னா சுத்துறீங்க? என்ன நடிக்காத, நிறைய தடவை பாத்துருக்கேன். இப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு தானே இருக்கா? எஸ் பண்ண, நீயும் அந்த பொண்ணு லவ் தான் பண்ணுவீங்கன்னு. லவ்வா? டேய் அறிவு கட்டவனே, அவ என்னோட ஃப்ரெண்டுடா. யார்கிட்ட நடிக்கிற? அவளை தூக்கும் போது கூட அவகிட்ட கேட்டேன், இந்த ஜீவான்னு ஒருத்தனை உனக்கு தெரியுமான்னு. அதுக்கு உரிமையா அந்த முட்டைக்கண்ண மொழியனதானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா. ஜோ அப்படி என்னடா பொய் சொல்லி அவளை காப்பாத்தலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் முடியவே முடியாது. அவளை கடத்தி ரூம்ல வச்சு கட்டி போடும் போதும் அந்த ஜீவா அதான் முட்டைக்கண்ண மொழிய வந்து என்ன காப்பாத்துவான்னு சொன்னான். என்ன கடத்தினது அவனுக்கு தெரிஞ்சா உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டானா? வீர வசனம் வேற. ஏண்டா ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் பேசுறவ ஃப்ரெண்டா? உன்ன அவ லவ் பண்ணாமையாடா இதெல்லாம் சொன்னா? இல்ல இப்போ உனக்கு கூட வலிக்குதுல? எல்லாரோட கோபம் வேகத்தை விட உன் கோபம் வேகம் அதிகம். இங்க பாருடா ஜீவா, இதுல பாதிப்பு உனக்கு தான். எப்படினாலும் யாரனாலும் கன்வின்ஸ் பண்ணு. எனக்கு இப்போ 10 ரூபா ரிஜிஸ்டர் ஆகணும். அது ஆகாம அந்த பொண்ணு எங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இடே அறிவு கட்டவனே, நீ சொல்லிதான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லடா. நான் போலீஸ்காரன். அடுத்த 10 நிமிஷத்துல ஜோ எங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டா. இல்ல அது வந்து நான் சொல்லாம உங்களுக்கு நிறுத்து. ஏன் ஒத்துக்கிட்டேல? ஜோவை கடத்தினேன்னு ஒத்துக்கிட்டேல, போர்ஜரி பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேல, இதுவே போதும்டா. சுப்பிரமணி சார், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணீங்களா? பண்ணியாச்சு சார். வாங்க சுப்பிரமணி, இவனையும் அந்த தாசையும் கூட்டிட்டு போய் லாக்அப்ல போடுங்க. ஜோவை கூட்டிட்டு வந்து இவனை கவனிச்சுக்கிறேன். சார் அப்படிலாம் நினைக்காதீங்க. 1 hour தான் சார் டைம். இப்படி பண்ணக்கூடாது சார். 1 hourல உங்களால கண்டுபிடிக்க முடியாது சார். கண்டிப்பா முடியாது சார். அப்புறம் அந்த பொண்ணோட உயிர் போயிரும். அநியாயமா ஒரு உயிர் போக காரணமா இருக்காதீங்க சார். சுப்பிரமணி இதோ கூட்டிட்டு போயிரு சார். சார் நான் இல்லாம அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது சார். போடா, எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும். சரத்து, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஜீவா பயப்படாத, இவங்களை தூக்கி உள்ள போட்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனி இவங்க வெளியே வரவே முடியாது. ஜோடா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இன்னும் தர்மா இடத்துல வச்சிருப்பாங்க, இல்ல இந்த தாசோட இடத்துல. அவங்க இடம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆடா போய் பார்க்கலாம். சரத்து, ஆனா இனி இவங்க 2 பேர் இல்ல, இந்த நாயகி பசுபதி யாருமே வெளியே எந்த காரணத்துக்காகவும் வந்துடக்கூடாது. அதை பாத்துக்கோ. இனி அப்படி லூஸ்ல விடுவேன் சார். பாத்துக்கிறேன். சரி வாங்க, நேரத்தை கடத்த வேண்டாம். அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம். ஓகே ராம். நான் வருவேன்னு ஜோ எதிர்பார்த்தாளா? ஜோ எப்படாத வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன். எனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆக விட மாட்டேன்.
சரிங்க சார். ஓகே சிஸ்டர். சிந்து ரத்னப்பா? சிந்து உங்க அப்பாவா? ஆமாடா, ரத்னப்பா குரல். ரத்னப்பா எப்படி ஹாஸ்பிடல் வந்தாங்க? திருவாரூர்ல வர சொன்னேன். என்னன்னு தெரியலையே. சிந்து அப்பா இத வரேன். அண்ணா வெளிய போய் பேசிடுங்க. எல்லாரும் உள்ள வந்தா பேஷண்ட்க்கு தொந்தரவா இருக்கும். ஓகே சிஸ்டர். டேய் சித்து. ஏர்மா நானும் வரேன். வாடா, என்னன்னு கேட்டுட்டு. இதோ வரேன். ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இருக்கேன். ஓகே சிஸ்டர். சிந்து என்னாச்சு? ஏன் இப்படி கூப்பிடுறாங்க? சிந்து என்னாச்சு? தெரியலடா. ஓகே ஓகே வா, என்னன்னு போய் பார்க்கலாம். சிந்து இடே வைரம் கத்தாத வருவா. என்ன சார் என்ன ஆச்சு? ரத்னப்பா, வைரப்பா, என்னப்பா என்னாச்சு? சிந்து சிந்து இங்க வா வா. அப்பா சிந்து சிந்து கண்ணு நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா நீங்க எப்படி இங்க? சிந்து உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல? நீ நல்லா இருக்கேல? எனக்கு என்னப்பா பிரச்சனை? சிந்து ஏதாவது கொடுமை எதுவும் படுத்துனானா? கொடுமையா? என்னப்பா சொல்றீங்க? தாமா அவன். வைரம் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. முத என் பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன். ரத்னப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு? வைரப்பா ஏன் கோபப்படுறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி எப்போ ஊர்ல இருந்து வந்த? ஏன் வரும்போது என்கிட்ட சொல்லல? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா சஸ்பென்ஸா வரலானே. சரி நீ நல்லா இருக்கேல? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா என்னாச்சு? ஏன் இதே திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இல்ல அவனாலதாம்மா, அவனாலதான். அவனா? யாரு வைரப்பா? ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை உண்டு பண்ணவன் எப்படி பேசாம நிக்கிறான் பாரு. பேசாம? என்ன வைரப்பா சொல்றீங்க? ரத்னப்பா என்னப்பா, என்ன பிரச்சனை? சொல்றேமா. அண்ணே இன்னும் என்ன பொறுமையா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனையா இருக்கும்? ரெண்டும் இவ்வளவு டென்ஷனா கத்துதுங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அண்ணே அமைதியா இருன்னு சொன்னேன். சரிண்ணே பேசு. ஐயோ ரத்னப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு சொல்லுங்க. சிந்து வா நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? திருவண்ணாவை கூப்பிட வர சொன்னேன்ல, நீங்க கூப்பிட வந்தீங்கன்னா இப்ப ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதான். ஏய் இங்க பாரு. ஏயா ரத்னப்பா யார சொல்றீங்க? இல்ல அந்த சித்தார்த்தா தான். என்னையா இவ்வளவு நேரம் என்ன பத்தியா பேசிட்டு இருக்காங்க? சித்தார்த்தா? வைரப்பா? அம்மாடி அவனை நம்பாத, கொலகாரன். வைரப்பா என்ன பேசுறீங்க? ஆமாமா கொலகாரன் கொலகாரன். ஓ வைரம். சித்து நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன சொல்றாங்க? சித்து. ஓகே. வைரப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? ரத்னப்பா என்னன்னு சொல்லுங்க. அம்மாடி இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் சொல்லாம இருக்க முடியல. இந்த சித்தார்த் சரி கிடையாதுமா, சரி கிடையாது. ரத்னப்பா என்ன சொல்றீங்க? நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவன். ரத்னப்பா. சிந்து உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். இல்லப்பா. இருமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கும் போதே சித்தார்த் என்ன கால் பண்ணி மிரட்டினான். கால் பண்ணி மிரட்டினேனா? இதுவும் இவனையா? சீ. ரத்னப்பா என்ன சொல்றீங்க? ஆமாமா கால் பண்ணி மிரட்டினான். ஒரு தடவை நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை முட்டுற மாதிரி பேசினான். நானும் இவன் மிரட்டுறாங்கிறதுக்காக ஹீரோவை கூட திட்டினேன். நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்தது. ஆனா உனக்குதான் உன் அண்ணன்களை பத்தி தெரியும்ல, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம போச்சு. ரத்னப்பா எனக்கு புரியல. சித்தார்த் உங்களை மிரட்டினானா? ஆமாமா சும்மா கிடையாது. உன் பொண்ணு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு உன்ன ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி மிரட்டினான். ஏய் யோ சித்தார்த். உங்க அப்பா என்ன லூசா? என்ன சொல்லி நான் எதுக்கு மிரட்ட போறேன்? டேய் நடிக்காதடா, நல்லவன் மாதிரி நடிக்காத. பாரு இனி உன் நடிப்பை நம்பி நான் ஏமாற மாட்டேன். என் பொண்ணையும் நான் ஏமாற விட மாட்டேன். உன்னால 4 நாள் நரக வேதனை அனுபவிச்சேன்டா. பொண்ணு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு கடைசியில கொன்றுவேன்னு சொன்னேன் பாத்தியா? என்னன்னா கொன்றுவேனா? அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சுடா. பாரு இனி என் பொண்ணை உன்கிட்ட ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன். இந்து நீ வா போலாம். அப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. தானே உங்க அப்பனுக்கு லூசு பிடிச்சு போச்சு. சித்து நீ பேசாத. இன்னும் உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, நான் பேசாம இருக்கவா? சித்து நான் சொல்றத கேளு. நீ பேசாத, நான் பேசிக்கிறேன். இல்ல சிந்து உன்னை போய் நான் கொன்றுவேனே. ஏய் நான் பேசிக்கிறேன்டா. சிந்து நீ என்னமா பேச போற? நான் இந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. நல்லவன் கிடையாதுபா, நல்லவனே கிடையாது. ஆர்ஜின்ல போய் நீ பெட்ரூம்ல தூங்குறதெல்லாம் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து சென்ட் பண்ணிருந்தான். என்ன ஏன் சிந்துவ நான் போட்டோ எடுத்து என்ன சொல்றாங்க இவங்க? ரத்னப்பா என்ன சொல்றாங்க? போட்டோ எடுத்து? ஆமாமா பெட்ரூம்ல மட்டும் இல்ல, இங்க சுத்தி பார்க்க போன எல்லா இடத்துலயும் இங்க சந்தோஷமா இருக்கிற போட்டோ எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணா. நீ சென்ட் பண்ணி உன் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, அத நீயே பாழாக்கிறதன்னு என்ன ஒவ்வொரு நாளும் மிரட்டினா. இவ்வளவு திமிரு பத்தி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆளை அனுப்பி ஃபாலோ பண்ணி விட்டு இப்ப எல்லாமே நாம செஞ்ச மாதிரி சொல்றான். நாமளும் சரி சிந்து இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இவனுக்கு நமக்கு எந்த பகையும் வேண்டாம் சண்டை வேண்டாம் நினைச்சா இவனா சண்டை போட. இல்ல இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது. சித்து சித்து சிந்து பெட்ரூம் போட்டோ. சிந்து அது வந்து ஏய் நான் ஃபர்ஸ்ட் நாள் போனப்ப சொன்னேன் கேட்டியாடா?
யாரோ வந்த மாதிரி இருந்தது, உன்னோட வாய்ஸ்ல பேசுன மாதிரி இருந்ததுன்னு நீதான் என்ன நம்பல. பாரு, எவனோ நம்ம ரூம்ல வந்து என்ன போட்டோ எடுத்திருக்கான்டா. சிந்து, சொன்னதை நம்பனியா? சாரி சிந்து. நம்பி இருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இப்ப பாரு, அப்பா உன்ன தப்பா நினைக்கிறாங்க. சிந்து, உங்க அப்பா உன்னை என்ன தப்பா நினைக்கல. உங்க அப்பையும் தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க பாக்குறான். என்ன? ஆமாண்டி. சித்து, சித்து ஒரு நிமிஷம் நீ அமைதியா இரு. சிந்து, ப்ளீஸ்டா, நான் சொன்னா நீ கேப்பியா? நீ சொல்றத கேட்காம வேற யார் சொல்றத நீ கேப்ப? ப்ளீஸ், ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. நீ பேசாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். சிந்து, நான் உன்கிட்ட உன்னை மறைச்சேன். இரு, முத நான் அப்பா பேசுறத கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி, ஓகே, பேசு. எதுவும் பேசாத. ம். சித்து, பேசாதடா, பிரச்சனை பெருசாயிடும். எனக்கு பயமா இருக்கு. ஏய், பேசுறடி, பேசு. டேய், என்னடா என் பொண்ணை மிரட்டுறியா? அப்பா, அப்பா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. சித்து அப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா. ஐயோ சிந்து, நீ புரியாம பேசிட்டு இருக்க. நம்பிக்கை வைக்கலாம், அதுக்காக இப்படியா நம்பிக்கை வைப்ப? அவன் உன்னை இப்படி நம்ப வச்சுதான் ஏமாத்திருக்கா. சிந்து, உன்னை வச்சு மிரட்டி மிரட்டி நம்ம கம்பெனியை மிரட்டி எழுதி வாங்கிட்டான். இப்ப நம்ம ரத்னமன் கம்பெனி நம்ம கையில இல்ல. நேத்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நம்ம கம்பெனி நம்ம கையில இல்லையா? என்ன பேசுறாங்க இவங்க கம்பெனியை நான் எழுதி வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? டால் மாதிரி யார்கிட்டயும் ஏமாந்துட்டு இங்க வந்து உளருதுங்க. ஆமாமா சிந்து, வைர சொல்றதெல்லாம் உண்மை. இந்த சித்தார்த் ஒண்ண வச்சு மிரட்டி மிரட்டி எனக்கு கம்பெனி போனது கூட பெரிய விஷயம் இல்லம்மா. நான் ஒன்ன ஒரு பகடக்காயா. இதெல்லாம் நீ ஊர்ல இருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சொல்லி நீ மனசால செத்துறக்கூடாதுன்னு. ஊருக்கு வரட்டும், நீ எப்ப வருவ, உன்னை எப்ப பாப்பேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இதுக்கு மேல இவன் வேண்டாம். வேண்டாமா, வந்துரு, ஏன் கூட வந்துரு. என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? ரத்னப்பா, ஹீரோ, என்னப்பா என்னாச்சு? ஹீரோ, எல்லாத்தையும் வீட்டுல போய் சொல்றேன். ஒரு சிந்துவை கூட்டிட்டு கிளம்பலாம். சிந்துவை கூட்டிட்டா? என்னாச்சு? திருவண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எத்தனைப்பா வைரப்பாவை என்னென்னமா சொல்றாங்க? அப்பா, டேய், வீட்டுல போய் சொல்றேன்டா. சிந்து, நீ கூட வாமா. இனி நீ இவன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். ஏய் எத்தனைப்பா? சிந்து, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். சிந்து அழுகுற. என்னாச்சு? என்ன பிரச்சனை நடக்குதுங்க? சிந்து, இந்த அளவுக்கு சொல்றோம்ல, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? எங்களை விட அவன் ஒண்ணும் முக்கியம் இல்ல. வா சிந்து, போலாம். என்ன சொல்றாங்க இவங்க? சிந்து, என்னை விட்டுட்டு போயிடாதடி. சிந்து, முடியாதுப்பா. சிந்து, முடியாது. என் புருஷன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சிந்து, என்ன பேசுற? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஏன் சித்துவ பத்தி எனக்கு தெரியும். அப்பா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. சித்து என் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்பா. சிந்து, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? என் புருஷன் மேல நம்பிக்கை அதிகமா இருக்குப்பா. சிந்து, நீ எனக்காக. சிந்து, என்ன பேசுற? இல்லப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் நம்ம வீட்டுக்கு வரேன். ஆனா சித்துவ வீட்டுக்குலாம் வர முடியாது. எனக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஏன் சித்து, என் புருஷன் எனக்கு முக்கியம். சிந்து, சாரிப்பா, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஏன் சித்து அப்படி பண்ணிருக்க மாட்டான்பா. அதுவும் என்ன வச்சு. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஏன் சித்து என்ன வச்சு மிரட்டி இருக்க மாட்டான்பா. நாங்க சொல்றதெல்லாம் பொய்யா? சொல்லு சிந்து, நான் சொல்றது பொய்யா? பத்திரமே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொல்றேன். அப்ப நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. சிந்து, சாரிப்பா, என் சித்துவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. சிந்து, இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ உன்னை மிரட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய் சித்தார்த், என்ன சொல்லிடா என் பொண்ணை மிரட்டின? சொல்லுடா. சிந்து, சொல்லுமா, ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினானா? எத்தனைப்பா? சிந்து சொல்றது சரிப்பா. சித்தார்த் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிலாம். ஐயோ, என்னாலயே நம்ப முடியல. இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கே தெரியும், நான் எதுவுமே யோசிக்காம முடிவு எடுக்க மாட்டேன்னு. இப்ப இந்த அளவுக்கு பேசிருக்கேனா, அது உள்ள அர்த்தம் உனக்கு புரியலையா? இல்லப்பா, ஆனா சித்து. கொஞ்சம் நீ பேசாம இரு. எனக்கு என்னமோ வைரம் சொன்ன மாதிரி இந்த சித்தார்த்து சிந்துவை எதையும் சொல்லி மிரட்டி இருக்கான். என்னமா, என்ன சொல்லி மிரட்டினா? உங்க அப்பையும் கூப்பிட்டதும் போனாலும், இல்ல உங்க அப்பையும் சொன்னதெல்லாம் நீ நம்பினாலும் ஒன்னு ஏதாவது பண்ணிருவே, இல்ல உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாரையாவது ஏதாவது பண்ணிருவேன்னு சொன்னானா? இந்த அளவுக்கு என் பொண்டாட்டி சொல்லியும் என்னையா மாத்தி பேசுறீங்க? உங்களை இந்த சொல்லுமா மிரட்டினானா? இல்ல ரத்னப்பா. நம்ம சிந்து எதையோ மறைக்கிறா. இவன் மிரட்டி இருப்பானே, நம்மள மிரட்டி சொத்தை எழுதி வாங்கினவன் நம்ம பொண்ணை மிரட்டாம இருந்திருப்பான். ஏய் நிறுத்துங்கயா.